பெரிய கவலைகள் கண்டிப்பாக இப்போது அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் கிடையாது. எதுவும் ஒரு நிறைவாக இருக்கக்கூடிய, குறிப்பாக சகோதரிகள் பெண்களுக்கெல்லாம் கடந்த காலத்தை விட கணவர் குழந்தைகளால் ஓரளவுக்கு நிறைவுகள் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. தாயின் சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கின்ற தாய்மாமன் வகையில் பெரிய சங்கடங்களை அனுபவிக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நீங்கள் நினைக்கிற மாதிரியான சாதகமான பதில்கள் பலன்கள் 11ஆம் வீட்டிற்கு புதன் வந்துவிட்ட காரணத்தினால் மாதத்தின் பிற்பகுதியில் கண்டிப்பாக நடக்கும். நேர்மையான வழியில் போவீங்க. கொஞ்சம் அப்படின்னு ஏதாவது சின்ன விஷயத்தில் ஏதாவது ஒரு தோல்வி வந்தால் டக்குன்னு அப்படியே சுணங்கிடுவீங்க. அந்த சுணங்கம்லாம் தேவையில்லாத அளவிற்கு அருமையான நல்ல யோக மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. படிப்படியாக தாங்க முன்னேற்றம் வரும். அதாவது கஷ்டங்கள் தீர்ந்துருச்சு, இன்னும் நல்லது நடக்கலையே. இந்த 2 வார்த்தைக்கு உள்ள வித்தியாசத்தை பாருங்க. டப்பு டப்பு டப்புன்னு உங்களுக்கு லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் வந்து பணம் கொட்டிடுதுன்னு சொல்ல மாட்டேன். இப்போ இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்தாலே நீங்கள் பெரிய கோடீஸ்வரன், பெரிய பணக்காரன். அப்போ அந்த பிரச்சனைகள் தீரணும்னா என்ன? ராசி சுபத்துவத்தை, புனிதத்தை அடைய வேண்டும் என்பது ஒரு விதி. மனைவி கணவனால ஏதாவது மன வருத்தம், செலவுகள் வரக்கூடிய அமைப்பு இப்போது மீனராசிக்காரர்களுக்கு இருக்குது. எதிர்பாராத பணவரவு, தனலாபம் போன்ற அமைப்புகள், குறிப்பாக கட்டிடம், பூமி சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதை ரிலீஸ் பண்ணக்கூடிய அளவிற்கு நல்ல வருமானங்கள் வரக்கூடிய ஒரு சிறப்பு மாதமாகவே இந்த மாதத்தை கண்டிப்பாக சொல்லலாம்.